அதில் குறிப்பாக வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொடைக்கானல்லேருந்து வந்து சென்னை வந்து இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் சந்திக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரும் சென்னையில் வந்துட்டு இருந்து இன்னைக்கு அதாவது வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கை ஆகுது இல்லையா? அந்த வாக்கு எண்ணிக்கை ஆகக்கூடிய அந்த மே 4ஆம் தேதி ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கணும். யாரும் எங்கேயும் நகர்ந்துட கூட கூடாது. ரொம்ப தெளிவா வந்து அத கவனிச்சுட்டு இருங்க. ஏன்னா, எப்போனா என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற மாரி அவரும் வந்து ஒரு ஆர்டர போட்டிருக்கதா சொல்றாங்க. இதுல ஒரு படி மேல போய் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து தமிழக வெற்றி கழகத்துல போட்டியிட்ட அத்தனை வேட்பாளர்களையும் பணிவூர் அலுவலகத்துக்கு வர சொல்லி, அவங்க கிட்ட அதாவது விஜய் இல்லாம அவங்க கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கட்சியோட பொதுச் செயலாளர் அப்புறம் வந்துட்டு ஆதவ் அர்ஜுனா 2 பேரும் சேர்ந்து ஒயிட் பேப்பர்ல சைன் வாங்கியிருக்காங்க. இது ஆக்சுவலி ஜெயலலிதா அவர்கள் பண்ண ஒரு விஷயம். ஜெயலலிதா அவர்கள் 234 தொகுதிக்கும் வேட்பாளர் நிப்பாட்டிட்டு, அவங்க இந்த மெத்தட வந்து கையில எடுப்பாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்லாம் இல்லையா? இந்த ரிசல்ட் எல்லாம் சொல்ல வர விஷயம் என்ன அப்படிங்கிறது விஜய்க்கு ரொம்ப தெளிவாவே புரிஞ்சிருக்கு. என்னன்னா, நம்ம ஆட்சி அமைக்கிறோமா அப்படிங்கிறது சில விஷயங்கள் சொல்றாங்க. சில எக்ஸிட் போல்ஸ்ல சொல்றாங்க. அடுத்த இதில என்ன சொல்றாங்கன்னா, ஹங் அசெம்பிளி அதாவது தொங்கு சட்டசபை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. 3வதா நீங்க 3வது கட்சியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அந்த 3 இடத்த சொல்றாங்க. அப்ப எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு டபுள் டிஜிட் நம்பர் குடுக்க போறாங்க. அது ஒரு 20, 30 கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ 30 சீட் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னா, இங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு கட்சி வந்து புதுசா வந்து 30 சீட்டு ஜெயிக்குது அப்படிங்கிறத யாருமே ஜீரணிச்சுக்க மாட்டாங்க. அப்படி இருக்க பட்சத்தில, இப்போ ஒரு வேள வந்து டிஎம்கேவோ, ஏடிஎம்கேவோ தனிப்பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 30 எம்எல்ஏக்கு வலை வீசுவாங்க. வலை வீசுவாங்க இந்த சென்ஸ் எப்படின்னா, அவங்கள கடத்திட்டு போறதுக்கோ, இல்ல வந்து அவங்கள காசு குடுத்து விலைக்கு வாங்குறதுக்கோ, இது ஏன் இவ்வளோ ஆணித்தனமா சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கண்கூடா நம்ம நெறைய டைம் பார்த்துருக்கோம் இந்த விஷயத்த. அரசியல்ல இது ரொம்ப சகஜமா வந்து சொல்லுவாங்க.